இப்போ ஐயா மாதிரி இப்போ நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரகசியம் தெரிஞ்சுன்னா அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அந்த மல்வரி இலையில 5 இட்லி ஒரு உளுந்தோட வச்சு சாப்பிடலாங்க. நான் சிறு வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா விவசாயி தான். ஆனால் அந்த காலத்தில் வருமானம் வந்த மாதிரி இந்த காலத்தில் வருமானம் வரல. எத்தனையோ டிராக்டர் நம்மளாம போட்டு அடித்தோம், வருமானம் வரல. நான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். திரும்ப ஐடிஐ படித்து அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு ஸ்டோரில் பணியாற்றினேன். ஒரு 32 வருஷம் பணியாற்றி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஆசை விடலை. ஒரு 4 ஏக்கர் பூமி இருக்குது. ஆனால் அந்த பூமியில் தண்ணின்னா உப்பு தண்ணி, வாயில் வைக்க முடியாது உப்பு தண்ணி, அந்த மாதிரி உப்பு. எங்கள் அப்பா இருக்கும்போது அதில் என்ன பயிரிடுவார்? சோளம் போடுவார், இல்லைன்னா பருத்தி போடுவார். இது 2 பயிரும் தான் வரும். நான் பட்டுப்பூச்சி பயிர் வைக்க மல்வேரி செடி கடைசியில் உப்பு தண்ணிக்கு நல்லா வரும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம பட்டுப்பூச்சிக்கு நல்லா வருமேன்ட்டு பட்டுப்பூச்சியை போட்டேன். வருமானம் இல்லை, என்ன செய்கிறதுன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ என்னுடைய பையன் சொன்னான், எப்பா இந்த செல்லில் இந்த மாதிரி ஐயா இருக்காங்க, என்ன பாருன்னு காமிச்சான். அப்போ என்னடா பார்த்தேன். இதுக்கு முந்தி நான் போய் பட்டுப்புழு போட்டிருந்ததில் அந்த செடி வளரும், சுருட்டை அப்படியே கருகி சுருட்டை ஆயிரும். அப்போ அந்த சுருட்டிக்கு ஆதியார்கிட்ட போய் சொன்னான். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நமக்கு எப்படி போனால் அவங்களுக்கு என்ன சார், நான் சொல்லி பார்த்தா நான் சொல்லுவ மருந்து அடிக்க மாட்டேங்கான் விவசாயி, நான் சொல்லுவபடி செய்ய மாட்டேங்கான்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்படி பல பிரச்சனை இல்லை, அதுலேயும் நஷ்டம். வந்து அவ்வளோகான அப்படியே சுருட்டடிச்சு உருண்டே வந்துடும். பிரச்சனை இல்லை. செல்லில் என் பையன் காட்டினான், இந்த மாதிரி இருக்குப்பா நம்ம போவோம்னா. போனோட வந்தோம், ஐயா பார்த்தோம். இங்கே பார்த்தோம், நீங்கள் எல்லாரும் கூடியிருந்த பார்த்து எனக்கே ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. சரி, எப்படி இப்போ ஐயா மாதிரி இப்போ நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரகசியம் தெரிஞ்சுன்னா அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் நமக்கு ஐயா ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்காங்க. செல்லில் பார்த்து இங்கே வந்துட்டோம். இங்கே நல்லா இருந்தது, பார்த்தோம். ஐயாட்ட பேசணும்னு நினச்சோம். நானும் என் பையனும் பேசணும். அப்போ ஐயா மருந்து கொடுத்தாங்க. ரொம்ப ரூபாய்க்கு இல்லை, ஒரு சல்பேட்டு 1300 ரூபாங்க. எங்கள் ஊரில் போட்டால் மூடு பட்டு போகுது. ரொம்ப கஷ்டம். விவசாயம் கஷ்டத்துலேயும் 1ஆம் நம்பர் கஷ்டம். நம்மளா இப்போ இந்த இருக்க கூட்டமும் ஒருத்தரோட ஒருத்தர் தெரிஞ்சு தானே வந்திருக்கோம். யாராவது சொன்னாங்களா? இப்போ நான் போய் எங்கள் ஊரில் போய் சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட, இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு நடம் வந்தோம், ஐயா பார்த்து ஐயா கூப்பிட்டாங்க. என்னன்னாரு, பட்டுப்பூச்சி போட்டிருக்கேன் ஐயா அப்படின்னோம். அப்போ முதல் வார்த்தையே ஐயா என்ன சொன்னார், என் மகன்கிட்ட, நீ சீமான் ஆயிடுவ அப்படின்னாரு. முதல் வார்த்தையே ஐயா என்ன சொன்னார், நீ சீமான் ஆயிடுவ அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம். ஐயாட்ட எங்கள் கஷ்டத்தை பூரா சொன்னேன். உப்பு தண்ணியாக இருக்குன்னா பிறகு ஏன் கேட்கல, அந்த இதுக்கு என்ன இருக்குல்ல, நீ ஏன் கேட்கல அப்படின்னாரு. ஐயா நீங்கள் போன்றடோ பேர் கொடுத்தவங்களுக்கு தான் இப்போ கொடுக்கியா, நாமும் நினச்சா எல்லாரும் எனக்குன்றுவான். நான் தான் கேட்கலையான்ட்டேன். இந்த தடவை வாங்க உங்களுக்கு தாரனாக. அதேபடி ஐயா எங்களுக்கு வச்சுருக்காங்க. ஐயா சொன்னபடி அந்த மருந்து அடித்தேன். வாங்கிட்டு போய் மருந்து அடிச்சிட்டோம். என் பையன் உடனே அடிச்சிட்டான். அது சுருளை இருந்ததை அந்த சுருளைக்கு மேலே தழுத்து ஒரு இலை நல்லா, அதாவது இன்னும் ஒரு 10 நாள் ஆயிட்டுனா அந்த மல்வரி இலையில் 5 இட்லி ஒரு உளுந்தோட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ பிரமாதமாக வருது. வாழையிலே தேவையில்லை, 5 இட்லி ஒரு உளுந்த வடை அந்த மல்வரி இலையில வச்சு நிச்சயமாக சாப்பிடலாம். அந்த மாதிரி வருது இலை. எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. நம்ம ரோக்கர் அடிச்சிருக்கோம், அரசாங்கத்தில் என்னமோ ஒரு டானிக்கெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி அடிச்சிருக்கோம்ப்பா. இது இப்படி வருதா, இது என்ன
இன்னும் தெரியல. இந்த தடையும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு என் மகன்கிட்ட சொன்னேன். இந்த ஐயா மூலமாக நம்ம நன்மை அடையணும். சிலவங்க ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருவாங்க. இறைவன் நம்மளை எல்லாரையும் படைச்சாரு. தனக்கென்று வாழ்ந்தவனும் உலகத்தில் உண்டு, பிறருக்காக வாழ்ந்தவனும் உலகத்தில் உண்டு. அதில் நம்ம ஐயா அவர்கள் பிறருக்காக வாழ்ந்து நம்ம விவசாய குடி எப்படியாவது உயர்த்தணும், பின்தங்கி கிடக்கவன் தான் இந்த விவசாயின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் இந்த நல்ல ஆலோசனையும் கொடுத்து நமக்கு இந்த மருந்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்த நம்முடைய ஐயாவுக்கு நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை பேசிட்டோம்னா நம்மளும் முன்னேறலாம், மற்ற விவசாயம் முன்னேறலாம். நீங்களும் அந்த மருந்தை வாங்கி அடித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.